Hi friends, welcome to Jaga Usha Vibe. So இன்னைக்கு வந்து நம்ம வியானோட ஃபுட் vlog தான் பார்க்க போறோம். ஸோ மார்னிங் அவனுக்கு என்ன கொடுக்குறேன், அதே மாதிரி மத்தியானம் அண்ட் ஈவினிங் இது 3 வேளை அவனுக்கு என்ன ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலாக நான் வந்து மார்னிங் வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு வெஜ்ஜி கொடுப்பேன் அண்ட் ஈவினிங் ஒரு ஃப்ரூட்டு அண்ட் மத்தியானம் வந்து அந்த கஞ்சி அந்த மாதிரி கொடுப்பேன். ஆனால் இன்னைக்கு நான் வந்து மார்னிங் வந்துட்டு இது எடுத்திருக்கேன், கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு கொய்யாப்பழம் கொடுக்கறதுனால மார்னிங்கே அதை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மார்னிங்கே ட்ரை பண்ணலான்னு அவனுக்கு எடுத்துட்டேன். ஸோ கொய்யாப்பழம்ன்றதுல எது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதா இருந்தாலும் பேபிக்கு வந்துட்டு கொஞ்சம் மார்னிங்கே நீங்க அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பெட்டர். எப்படின்னா ஒரு 1 o'clock நீங்க வந்து அவனுக்கு ட்ரை பண்ணிட்டு ஓகே செட் ஆகுதா ஆகலையா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஈவினிங் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் பேபிக்கு செட் ஆகல, ஏதோ ப்ராப்ளம் வருது, வாமிட்டிங் வருது, லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா உங்களுக்கு நைட்டு ரொம்ப கஷ்டம், உங்களை நீங்களுமே தூங்கவே முடியாது. அதனால எந்த ஒரு நியூ ஃபுட்டா இருந்தாலும் நீங்க கொடுக்கறதுக்கு மார்னிங்கே கொடுக்கறது பெட்டர். நான் வந்து இந்த கொய்யாப்பழத்தை வந்து ஃபுல்லா பீல் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலா. இது வந்து ஒரு ரெட் கொய்யா. ஸோ அந்த ரெட் கொய்யா வந்துட்டு நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ வியானுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொய்யாப்பழம் கொடுக்கறதுனால நான் வந்து இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கான சீட்ஸ் எல்லாமே நான் சென்டரில் இருக்க சீட்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டு அந்த தனியாக அந்த தோல் எல்லாமே நான் தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக சீடோட கொடுக்க முடியாது, குழந்தைங்களுக்கு அந்த சப்பி சாப்பிட்றதுக்கு முடியாதுல்ல, கடிக்க முடியாதுல்ல. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சீடை இப்படி தனியாகவும் பழத்தை இந்த மாதிரி தனியாகவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து ஒரு 6.5 months மேலே ட்ரை பண்ணுங்க. இதை வந்து ஸ்டீமில் வச்சு நல்லா வேக விட்டுறலாம். அந்த கொய்யா பழத்தை இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு இது. ஸோ அதை அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். விடுமா விடுமா, இந்த ஸ்பூன் வந்து இப்போ கலர் வரும். நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்படியே தம்பிக்கு ஃபீட் பண்ண வேண்டியதுதான். என்னங்கா விடுறா. நம்ம வந்து வியானுக்கு வந்துட்டு மத்தியானம் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஐயா தூங்கிட்டு இருக்காரு. மார்னிங் சாப்பிட்டுட்டு நான் வந்து கேரட் ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக இனிஷியலாக அவனுக்கு நான் கொடுக்குறப்போ கேரட் தனியாக கொடுத்தேன் அண்ட் சாப்பாடு அந்த கஞ்சி மாதிரி அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்கக்கூடிய அந்த கஞ்சி தனியாக கொடுத்தேன். இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுத்தாச்சு. இப்போ 6.5 months அவன் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு கேரட் ரைஸ், பீட்ரூட் ரைஸ் அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்னைக்கு கேரட் எடுத்திருக்கேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் குழந்தை கொடுக்கறதுனால நம்ம இதை பீல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா இந்த மாதிரி தண்ணி கொடுக்குறீங்களா, குழந்தைக்கு தண்ணிலாம் கொடுப்பீங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வியானுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக தண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி கொடுப்பேன் அப்படின்னா ஹாட் வாட்டர் தான் வந்து கொடுப்பேன். பீர்க்கங்காய் வேக வைப்பேன் பார்த்தீங்களா, அது தண்ணியில தான் போட்டு வேக வைப்பேன். ஆக்சுவலாக அந்த பீர்க்கங்காய் வேக வைக்கிறப்போ அதான் அதோட தண்ணி எடுத்து கொடுப்பேன். அண்ட் அவனுக்கு நான் இளநீ கொடுப்பேன் அண்ட் ஏதாவது பியூரியும் கொடுப்பேன். பொமோகிரானட் பியூரி அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு பியூரியும் நான் வந்து கொடுப்பேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கேரட் பீல் பண்ணிட்டோம். இதை நான் வந்து கிரேட் பண்ணிடலாம் நல்லா கேரட்டை. இதை அப்படியே கட் பண்ணியும் போடலாம். நான் வந்து கிரேட் பண்ணனா எனக்கு வந்து ஈஸியா இருக்கும் மசிக்கிறதுக்கு. அவனுக்கு ரொம்ப சூ பண்ணி சாப்பிட முடியாது இல்லையா, அதனால நான் வந்து நல்லா கிரேட் பண்ணி தான் போடுவேன். அண்ட் சைட் பை சைட்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து ரைஸ் வந்துட்டு ஒரு 1/2 hour முன்னாடியே அவனுக்கு நான் ஊற வச்சிட்டேன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தடு. இன்னொன்று ஈஸி மெத்தடுமே ஆக்சுவலா இருக்கு. நீங்க உங்களுக்கு ரைஸ் வைப்பீங்கல்ல, அந்த ரைஸ்ல இந்த கேரட்டை மட்டும் தனியா நீங்க வேக வச்சு கூட இந்த ரைஸோட நீங்க அப்படியே மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஆனா நான் அப்படி கொடுக்க மாட்டேன். நான் வியானுக்கு பண்றதுனால கொஞ்சம் செப்பரேட்டாவே அவனுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாவே அவனுக்கு நான் பண்ணிடுவேன். ஸோ ரைஸ் எடுத்துட்டேன், அவனுக்கு தேவையான ஒரு 1/2 tumbler ரைஸ் மாதிரி எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டு ஒரு 1/2 hour முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். இதோ ஒரு 1/2 hour நல்லாவே ஊறிடுச்சு ஆக்சுவலா அந்த ரைஸை. நான் வந்து ஒரு கார்லிக் எடுத்திருக்கேன் ஆக்சுவலா. ஸோ அதையுமே ஒரு குட்டி குட்டி பீஸ் மாதிரி இப்படி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய கார்லிக் எடுத்ததுனால பாதி மட்டும் கட் பண்ணி பாதி அவனுக்கு வச்சிட்டேன், பாதி எடுத்து வச்சிட்டேன். ஸோ நீங்க சின்ன கார்லிக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் மட்டும் கார்லிக் போடுங்க. நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலா. இதை வந்து அப்படியே ஒரு குக்கர்ல மாத்திடலாம். கேரட்டு, கார்லிக்கு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 1/2 hour ஊற வச்ச அந்த ரைஸ்
ரைஸ் நான் வந்து வியானுக்கு வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணுவேன். கொஞ்சமாவது சால்ட் ஆட் பண்ணதான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு அவனுக்கு ஒரு ஃப்ளேவருக்கு நல்லா இருக்கும். எங்க டாக்டருமே ஆக்சுவலா ஆட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ கொஞ்சமா அவனுக்கு நான் சால்ட் ஆட் பண்றேன். அண்டு அந்த மிளகு சீரக பொடி வந்து நான் அவனுக்காகவே தனியா அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த அரைச்சு வச்சிருந்தேன் மிளகு சீரக பொடி ரொம்ப இல்லை, அவ்வளவுதான் இவ்வளவுதான் போடணும், அதுக்கு மேல போடக்கூடாது. போட்டுட்டு நீங்க 1/2 டம்ளர் ரைஸ் எடுத்திருப்பீங்க இல்லை, அதுலயே ஒரு 4 பங்கு தண்ணி அப்படின்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். அவ்வளவுதான், நம்ம இது குக்கர்ல வச்சிடலாம். வச்சுட்டு இது வந்து ஒரு 5 விசில்ஸ் வரட்டும். 4 விசில்ஸ் வந்தா கூட ஓகே தான். 4 விசில்ஸ் வந்தாலே ஓகே தான் எனக்கு தெரியுது. பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி ஆக்சுவலா எனக்கு வந்து மெல்ல பழகிட்டான், அதனால பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இன்னும் மெல்ல பழகல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நைஸா அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க மிக்சிலே அரைச்சிக்கலாம். நான் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு மிக்சில அரைச்சு கொடுக்கறது கிடையாது. வியான் இங்க பாரு மம்மம், ஹை. நான் வியானுக்கு வந்துட்டு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ஈவினிங்கா ஃபுட்டுக்கு. இனிஷியலா வந்து வாழைப்பழம் கொடுக்கறப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஸ்டீம் பண்ணியே கொடுங்க. ஆப்பிள் அந்த மாதிரி நம்ம எப்படி ஸ்டீம் பண்ணி கொடுப்போமோ அதே மாதிரி இனிஷியலா வாழைப்பழம் கொடுக்கறப்ப ஸ்டீம் பண்ணி தான் கொடுக்கணும். நான் இனிஷியலா அவனுக்கு அப்படிதான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு செட் ஆக ஆரம்பிச்சதுனால இப்படி கொடுத்துட்டேன். ஸோ இதுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை நான் கட் பண்ணுவேன். எனக்கு அந்த உள்ள இருக்க அந்த இது மட்டும் அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அது இல்லாத பழம் தான் மோஸ்ட்லி நான் செலக்ட் பண்ணுவேன். நம்ம ஏலக்கி அந்த மாதிரி பழம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பழத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சீடு ஆக்சுவலா இருக்காது. நான் ஏலக்கி அது எங்க மதுரையில பாத்தீங்கன்னா லாலிப்பூன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா, அந்த மாதிரி எடுத்துப்பேன். அந்த மாதிரி பழம் வாங்கினேன்னா எனக்கு கட் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி போட்டுருவேன். இப்போ அதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஆக்சுவலா நம்ம வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணோம்னா இதை விட இன்னும் நல்லாவே ஸ்மாஷ் ஆகும். அவ்வளவுதான் இவங்களுக்கு நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. வியான் மம்மம் தான் இன்னைக்கு இவரோட ஃபுட் vlog. நாளைக்கு இதே மாதிரி இவரோட ஃபுட் vlogல என்னென்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.